இந்த கிராமத்தின் மேல் வானம் பூரா நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கும். ஆனால் இன்று ஒரு விண்மீன் மட்டும் வழக்கத்தை விட பிரகாசமாக ஒளித்திருந்தது. அதன் ஒளி மரங்களின் இலைகளில் விழுந்து நிலத்தை வெள்ளி நிறத்தில் மூடியது. கிராமத்தில் உள்ளவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன அதிசயம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களின் யாருக்கும் அது என்ன ரகசியம் என்று அறியவில்லை. ராமு ஒரு 10 வயது சிறுவன் அந்த விண்மீனை பார்த்து மெய்மறந்து நின்றான். அவனுக்கு அது ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை என்று தோன்றியது. அதன் ஒளி அவன் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது. அவன் தன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, அந்த நட்சத்திரம் ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், அது ஒரு விசேஷமான நட்சத்திரம். அதன் ரகசியத்தை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் ராமு. ராமு அந்த இரவு முழுவதும் தன் பாட்டியின் பழைய புத்தகங்களை புரட்டினான். அந்த புத்தகங்களில் விண்மீன்கள், கோள்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பற்றி எழுதப்பட்டிருந்தது. அவன் படிக்கும் போது ஒரு விஷயம் அவன் கவனத்திற்கு ஈர்த்தது. சில நட்சத்திரங்கள் அவற்றின் வாழ்நாளின் கடைசி காலங்களில் மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. ராமுவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒருவேளை இந்த நட்சத்திரம் அந்த கடைசி கணங்களில் இருக்கலாம் அல்லவா? ராமு அந்த இரவு முழுவதும் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு உணர்வு கிளம்பியது. அந்த நட்சத்திரம் தன் கடைசி கணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அவன் தன் கைகளை வானத்தை நோக்கி நீட்டினான். நீ எங்கே போகிறாய் என்று கேட்டான். அந்த நட்சத்திரம் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வீசியது. பின்னர் மெதுவாக